கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவல்துறை, உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து நடத்திய சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 21 டன் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் அழிப்பு. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் முன்னிலையில் இந்த அழிப்பு பணி நடைபெற்றது. இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 9 நிரந்தர மற்றும் 6 தற்காலிக சோதனை சாவடிகள் மூலம் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பள்ளிகளை சுற்றி 100 மீட்டர் சுற்றளவு புகையிலையற்ற மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அப்பகுதிகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விதிகளை மீறி புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு முதல் முறை 25,000 ரூபாயும், இரண்டாம் முறை 50,000 ரூபாயும், மூன்றாம் முறை 1,00,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமீறல் இருந்தால் கடைக்கு நிரந்தரமாக சீல் வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதுவரை விதிமுறைகளை மீறிய 3 கடைகளுக்கு நிரந்தரமாக சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கர்நாடக மாநில எல்லையை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அமைந்துள்ளதால் போதைப் பொருள் கடத்தலுக்கான முக்கிய வழித்தடங்களில் ஒன்றாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனியார் கார்கள் மட்டுமின்றி பேருந்துகள் மற்றும் கொரியர் நிறுவனங்களிலும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார்.